சுடலையாண்டி பூலோகம் வந்து சேர்ந்தார். பூலோகம் வந்த சுடலைமாட சுவாமி பேச்சுப்பாறை அருகே கொட்டாரக்கரை என்ற ஊரை வந்தடைந்தார். சுடலைமாட சுவாமி கொட்டாரக்கரை வந்து சேர்ந்த சமயத்தில் அங்கே கோயில் கொண்டிருந்த அன்னை பகவதிக்கு திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தேரிலே சிங்கக் கொடியை கண்டதும் தன்னுடைய தாய்க்குத்தான் திருவிழா நடக்கின்றது என்று அறிந்த சுடலையாண்டவர் இவளிடம் அடைக்கலம் கேட்போம் என்று எண்ணி அவளை வணங்கி நின்றார். தேரில் வமணி வந்த அன்னையோ சுடலை மாடனை கவனிக்கவில்லை. அமைதியாக இருந்தால் நம் அன்னை நம்மை கவனிக்க மாட்டாள் என்று எண்ணி அட்டகாசம் செய்ய முடிவு செய்தார் சுடலை மாட சுவாமி. ஒரே பாய்ச்சலாக தேரின் முன் பாய்ந்தார். தேரின் நச்சு முறிந்து பறந்தது. தேரோட்டத்தை காணாமல் தேவதாசியின் ஆட்டத்தை கண்டு களித்துக் கொண்டிருந்த ஒருவனது தலையை பிடுங்கி எறிந்தார். அது தேவதாசியின் மேல் பட்டதால் அவளும் இறந்தாள். அன்னைக்கு அன்றாடம் பூஜைகள் செய்து வரும் மந்தனரை ஒரே